அதன் பிறகு யார் குற்றவாளி யாரெல்லாம் எல்லாரும் ஒரு கண்டன குரல் கொடுக்குறாங்க. ஒரு கண்டன குரல் ஒரு வீடியோ பதிவாகவோ அல்லது வந்து ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமாகவோ நீங்க செஞ்சிருக்கலாமே. வழக்கம் போல அதே எக்ஸ் வலைதளத்தில் தான் நீங்க வந்து அந்த பதிவு போடுறீங்க அப்படின்பொழுது பொதுவாக இருக்கிற கேள்வி வெளிவட்டாரத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் சாமானிய மக்கள்லாம் கேட்கிற கேள்வி என்னன்னா, விஜய் வந்து இது மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு அரசியல் பண்ண போறாரா? இல்ல பண்ணுகிறாரா? இல்ல எக்ஸ் வலைதளத்துல ஒரு அரசியல் பண்ணிட்டு போயிட போறாரா? இல்ல விஜய் வந்து பயந்த அரசியல் பண்ணுகிறாரா? குறிப்பாக அவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குதா ஆளுங்கட்சி மேல? ஏன் இப்படி வந்து ஏன்னா ஒரு ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்சி வந்து தீப்பந்தத்தை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. அது கூட நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே குடுக்குறாங்க. இது கண்டிப்பா அரசியல் ஆக்குவாங்க. ஒரு கட்சியினர் போய் அங்க இருக்கிற மதுபான கூடத்த வந்து உடைக்கிறாங்க. இதெல்லாம் செய்தியா வருது. இன்னைக்கு கூட கோவை கமிஷனர் கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பார் இருந்தது. இப்ப அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது அரசியல் ஆக்க வேணாம். குறிப்பிட்ட அந்த பெண் சம்பந்தமாக எந்த விமர்சனமும் பேச வேணாம். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவங்கள பத்தி எதுவும் பேசாதீங்க. அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு இளைஞர் பலம், ஒரு அதிகப்படியான இளைஞர்களை கொண்டுள்ள ஒரு கட்சி வந்து தவேக. அதுக்கு முழு காரணம் வந்து விஜய். அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கலாமே. இனியும் வரும் காலங்கள்ல அவர் டேரிங்கா ஒரு வீடியோ பதிவை தாண்டி களத்தில் இறங்கி ஒரு குரல் கொடுப்பாரா? குரல் கொடுத்தா போதும். கொடுப்பாரா அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, விஜய் பற்றி வருகிற ஒரு தொடர் விமர்சனம் என்னன்னா, இவர் எஸ். ஏ. சந்திரசேகரும் சோபா அவங்க வந்து ஒரு கிரக பிரவேசம் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்பந்தமான வீடியோ, அது சம்பந்தமான இதெல்லாம் வந்து ஏன் நீங்க வந்து ஒரு 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 வீட்டுக்கு புதுமனை புகு விழா போயிருக்காங்க. நீங்க ஏங்க போல? போயிருக்கலாமே. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட எந்த விழாவிலையும் நீங்க கலந்துக்க மாட்டேறீங்க. உங்க ஃபேமிலியும் கலந்துக்க மாட்டேன்து. இது வந்து ஏங்க அது வந்து அவர் சொந்த விவகாரங்க. அதுல நீங்க யாருங்க பேசுறதுக்கு? அப்படிலாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. இங்க உள்ள மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம், குழந்தை, அம்மா, அப்பா இந்த சென்டிமெண்ட்ல ஊர்னவங்க நம்ம.